வறட்சி வந்தாலே நெறைய அழிஞ்சிரும் தான் மத்த இடத்துல பொதுவா. ஒவ்வொரு வறட்சிக்கும் வந்து செத்து செத்து பொழைக்கும் ஒவ்வொன்றுமே. ஸோ இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லை. அதை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். அதுக்கு தெரியும் வறட்சி வருதுன்னா அதே தெரிஞ்சுக்கும், நம்மளை விட அது நல்லாவே தெரிஞ்சுக்கும். இது ஒரு அற்புதமான டிசைன் அவங்க ஈஷாவில் கொடுத்தது. இது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் பண்ணலாம், வீக்லி இன்கம் வரும், மந்த்லி இன்கம் வரும், 6 months ஒன் இன்கம் வரும், இயர்லி இன்கம் இருக்கும். அப்படின்னு இன்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம தமிழக அரசு இங்கே வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் வந்து இதில் ஒரு முழு நேரமாக இருந்து பார்த்து டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ யுனெஸ்கோலேருந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு விவசாயி வந்து என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டே 1லேருந்தே அது கீழே போகாமல் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு விஞ்ஞானம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மண்ணில் தெரிஞ்சிருச்சு. உண்மையான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு, நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும். ஃபார்மர் சூசைடுங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில் பெரிய விஷயமே மண்ணு தான், அடிப்படையான விஷயமே மண்ணு தான். போர் சொல்லலை, போர் மண்ணுக்காக வேண்டி இருக்கலாம், பட் வாழ்றக்கே மண்ணு வேணும். இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்கோ, ஒரு A+B² மாதிரி தான். அது மாற்றவே முடியாது. இந்த கான்செப்ட் ரெடியாக இருக்குது. இந்த கான்செப்டை பயன்படுத்தி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது ஃபார்மர் டு கன்சியூமர், நோ மிடில் மேன். ஸோ ஃபார்மர் டு அந்த கன்சியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருப்பாங்க, ஒரு 500 பேர் இருப்பாங்க. அந்த 500 பேர் ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அவங்க மூலமாகவும் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இதன் மூலமாக பயன் வந்து மக்களுக்கும் சென்றடையுது, விவசாயிகளுக்கு சென்றடையுது. இதுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் வந்து ஈஷா மூலமாக அதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எப்படி இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? மண் வந்து உங்களுக்கு கெட்டு போய் இருக்கும்போது தான் வேண்டாத தாவரங்கள் முளைக்கும். வளமான மண் மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ எங்களுதில் பாருங்கள், உங்களை சுற்றிலுமே ஹெர்ப்ஸ் தான் இருக்கும், ஹெர்பல் தான் இருக்கும். வேற எந்த விதமான வேண்டாத தாவரங்களே இருக்காது. மண் மாற 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 அதே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இந்த பூமியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் டைரக்ட் சன்லைட் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒரு டான்சிங் ஷேடோ இருக்கும், கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும், அது அடுத்தது மாறிட்டே போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஈரம் இருக்கும். ஈரம் இருந்து வெயிலும் தொடர்ந்து அடிச்சிட்டு இருந்ததுன்னா உங்கள் இடத்துல அந்த இடத்துல களை முளைக்கும். எங்களோட லேண்டில் எங்கேயுமே ஒரு பார்த்தினியா பார்க்க முடியாது இப்போ வரைக்கும். என்னென்ன பார்த்தினியா வரதில்லை. நீங்கள் மருந்து கூட பார்த்தினியா கிடையாது. ஸோ பார்த்தினியா வந்து பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே. பார்த்தினியா கிடையாது. அப்படின்னா வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த இந்த மாதிரி ஒரு அந்த சயின்ஸ் கரெக்டாக வச்சுருக்கோம், நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ டைரக்ட் சன்லைட் வந்து எக்காந்து கொண்டு அந்த பூமி மேலே படாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரி, சன்லைட் அங்கே படுது அப்படின்னா ஏதோ ஒரு தாவரத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். வாட்டர் எந்த மாதிரி எடுக்கும் இந்த நேச்சுரல் ஃபார்மிங்ல? இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையான விஷயமே வாட்டர், தண்ணீர். இப்போ ஒரு கிராப் பண்ணும்போதே தண்ணி பத்தல, நீங்க மல்டி கிராப் பண்றீங்க, எப்படி தண்ணி பத்தும்? உதாரணத்துக்கு எங்க தென்னையில ஒரு தென்னை மரத்துக்கு 140 லிட்டர் அந்த மாதிரி கொடுப்பாங்க, 150 லிட்டர் வரைக்குமே கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு தென்னைக்கு வந்து 150 லிட்டர்னா 4 தென்னை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா 600 லிட்டர் ஆச்சு. இப்போ நாங்கள் இந்த பாசன அமைப்பு வந்து ஈஷாவில் எங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. பாசன அமைப்பு வந்து நாங்கள் மாற்றிருக்கிறோம், ட்ரிப் இரிகேஷனாக மாற்றிருக்கிறோம். எதனால் ட்ரிப் இரிகேஷன்னா, தொடர்ந்து இந்த வறட்சி, அதிகமான மழைப்பொழிவு இது இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நேச்சுரல் கலாமிட்டிங்கிறது இனி சேஞ்ச் ஆகாது, இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இயற்கை மாற்றங்களுக்காக வேண்டி ஒரு டிசைன் வேணும் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 4 தென்னைக்கு நடுவில் 25 பாயிண்ட். ஸோ 25 பாயிண்ட்ல வந்து எமிட்டர் போட்டிருக்கிறோம். ஒரு எமிட்டர் வந்து 8 LPH. ஸோ 8 × 25 போட்டிங்கன்னா
200 லிட்டர்ஸ் ஆச்சு. 1 ஹவருக்கு தண்ணி குடுத்தீங்கன்னா, 200 லிட்டர்ஸ் 4 தென்னைக்கு நடுவுல விழுகும். ஸோ 2 ஹவர்ஸ் குடுத்தீங்கன்னா 400 லிட்டர்ஸ் ஆச்சு. ஸோ 2 ஹவர்ஸ் குடுக்கிறதாவே வச்சுட்டாலும், நீங்க 4 தென்னைக்கு 600 லிட்டர் குடுத்துட்டு இருந்தீங்க. பட் 400 லிட்டர்ஸ் குடுக்கும்போது ஏகமாவே வெட்டாயிருச்சு. அந்த ஆமா. காலத்து மாரி காய்ச்சல், பாய்ச்சல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஏகமா வெட்டாகும்போது என்னன்னா, சாயில் ஃபுல்லாவே ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஆனா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஆ. வட்டப்பாத்தியில் குடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் மட்டும்தான் ஈரமா இருக்கும். இருக்கும். மத்த இடத்துல ஈரமா இருக்காது. ஸோ இந்த மாரி ஏகமா வெட்டாகும்போது நெறைய கிராப் உள்ள பண்ண முடியும். ஸோ நெறைய கிராப் பண்ணுனாலே, உங்களுக்கு வந்து 400 லிட்டர்ஸ் தான் தேவைப்படுது 2 ஹவர்ஸ்க்கு. அதுவும் 3 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாரி. ம். நீங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவலா ரெட்யூஸ் பண்ணலாம். இப்ப நாங்க வாரத்துக்கு ஒரு 2, 3 தடவ தான் வெட் பண்றோம். ம். அப்டின்னா, பல லட்சம் லிட்டர் வாட்டர் வந்து நம்ம சேவ் பண்றோம். அதிலேயே அது புடிச்சு வச்சுக்கணும். அதே புடிச்சு வச்சுக்க. ஓகே. வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆயிரும். ம். வாட்டர் எவாப்பரேஷன் இருக்காது. வாட்டர் எவாப்பரேஷன் இல்லைனாலே மினிமம் வாட்டரே போதும். ஆமா. ஸோ அதனால இரிகேஷன் சிஸ்டம் வந்து இயற்கை விவசாயத்துல 2வது மூடாக்கு அமைப்பெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு மினிமம் வாட்டர் இருந்தாலே போதுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுறதுனால அது ஒரு பெனிஃபிட். அது பெரிய பெனிஃபிட். ம். நீங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்த ரூட்ஸ் எல்லாமே அந்த மினிமம் வாட்டருக்கு வேண்டி அடாப்ட் ஆயிடுச்சு. ம். ஸோ இந்த மினிமம் வாட்டருக்கு அடாப்ட் ஆகும்போது, இப்பயும் வறட்சியெல்லாம் வருது. இல்ல போன வருடம் பார்த்தீங்கன்னா, கடுமையான வெப்பம். ம். கடுமையான வெப்பத்துல அப்படி ஆயிருக்கணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் மெயின்டெயின் பண்ணோம்னா இப்போ ஒரு வறட்சி வந்தாலே நெறைய அழிஞ்சிரும் தான் மத்த இடத்துல பொதுவா. ஒவ்வொரு வறட்சிக்கும் வந்து செத்து செத்து பொழைக்கும் ஒவ்வொன்னுமே. ஸோ இயற்கை விவசாயத்துல அப்படி இல்ல. ம். அதை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். அதுக்கு ம். தெரியும் வறட்சி வருதுன்னா, அதே தெரிஞ்சுக்கும். நம்மள விட அது நல்லாவே தெரிஞ்சுக்கும். அதை தற்காத்துக்குது. ஸோ அந்த அந்த வறட்சியில அதுக்கு எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் என்னங்கிறது தெரியும். இது ஆல்ரெடி வந்து அந்த ரூட் ட்ரெயின் ஆனதுனால, ரூட் ட்ரெயின் அப்படின்னு வந்து ஈசால அதை அழகா சொல்லுவாங்க. ம். அந்த ரூட் ஆல்ரெடி ட்ரெயின் ஆனதுனால, அந்த ரூட் வந்து அந்த மினிமம் வாட்டருக்கு அடாப்ட் ஆயிக்கும். அவ்வளோதான். ம். ஸோ வறட்சி வந்தாலும் அதுக்கு அவ்வளவு அப்படி இருப்பாங்க. அதிகமான மழை வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ம். ஸோ எல்லாமே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு தேவையானத அவங்க ரெடி பண்ணி தேவையானது வச்சுப்பாங்க. ரெடி பண்ணிக்குவாங்க. அழகா இருக்கு நேச்சுரல் ஃபார்மிங் எல்லாம் சூப்பர். இது ஈல்ட் எப்படி இருக்கு? அதுதான் ஆரம்பத்துல பார்த்த மாரி ஈல்டு வந்து ஆ ஈல்டு முதல்ல வந்து ஏதோ நெறைய செலவு பண்ணி நாங்க பண்ணியிருந்தாலும், ஈல்டுங்கிறது நார்மலா தான் இருந்தது. ம். உதாரணத்துக்கு ஒரு தென்னைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்கிறது பெரிய விஷயம். வருஷத்துக்கு. வருஷத்துக்கு ரூ. 1000. இப்ப இன்னைக்கு வேணா ரேட் அதிகமா இருக்கலாம். பட் இதே வந்து ஒரு 8, 10 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னையிலிருந்து ஒரு ரூ. 1000, ரூ. 1500 கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா அதுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா, ₹700 அந்த மாரி போகும். இது லாபமா இருக்கிறது சொல்றேன். ம். இதே தேங்காய் ரேட்டு கம்மியாயிருச்சுன்னு வைங்க, ரூ. 700 ஒரு மரத்துக்கு செலவாகும். ம். ரூ. 700 நீங்க எடுக்கிறதே பெரிய விஷயமாயிரும். ம். ஓகேங்களா? இப்ப வந்து அந்த ரூ. 700 செலவு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இல்ல இயற்கை விவசாயத்துல. ம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து தேங்காய் அதிகமா வர்றதுங்கிறது 2வது. ம். நீங்க என்ன காய் வருதோ அதுக்கு செலவே இல்லாம வர்றது லாபகரமாயிரும். ஆமா. 1. 2வது வந்து உங்களுக்கு இந்த மாரி நீர்ப்பாசன அமைப்பு மாறி, இந்த மாரி வளமான மண்ணு மாறும்போது, காய் எண்ணிக்கை வந்து எங்களுக்கு முதல்ல 100 காய் இருந்தது. ம். அந்த 100 காய் கிராஜுவலா அதிகமாகி 140 காய் அதிகமாச்சு. ம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமா மாறுது. இது மெயின் கிராப்லயே எப்படின்னா, அது போக மல்டி கிராப்ஸ் இருக்குது. ஜாதிக்காய் இருக்கு, மிளகு இருக்குது, வாழை இருக்கு. இதுல வர்றது எல்லாமே உபரி வருமானமே வந்து லாபகரமான வருமானமா மாறுது. ம். ஒரு பயிர் சாகுபடியில நஷ்டமா இருக்கிறது வந்து, பல பயிர் சாகுபடி இயற்கை விவசாய முறையில, இந்த மாரி ஒவ்வொன்லயுமே இன்கம் கிடைக்கும்போது, நல்ல ஒரு லாபகரமான முறையா இயற்கை விவசாயம் இல்லாம தென்னை வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த மரத்துல எவ்வளவு லாபம் பார்க்க முடியும்? எவ்வளவு காய் வரும்? அதாவது ஒரு பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,000 ஒரு ஏக்கருக்கு லாபம் அந்த மாரி சொல்லுவாங்க. 30,000லேருந்து ரூ. 50,000 வரைக்கும் ஒரு லாபகமா சொல்லுவாங்க. அதிகபட்சமா சொல்லுவாங்க. ம். இது வந்து இந்த கிராஃப் அப் அண்ட் டவுன்லயே இருக்கும். நீங்க அந்த வறட்சி மத்தெல்லாம் பார்த்த மாரி கம்மியும் ஆகலாம். இல்ல ஒரு மாரி பேலன்ஸ் பண்ணலாம். இந்த போராட்டம்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். இப்ப எங்களுக்கு அந்த மாரி இருந்தது வந்து, இந்த மாரி இயற்கை விவசாய முறை மாறுனதுக்கு அப்புறம், குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து ரூ. 2,00,000 கிடைக்குது. ஓகே. ஸோ குறைஞ்சது ரூ. 2,00,000 அப்படிங்கிறது வந்து 4 மடங்கு கிடைக்குது. இந்த குறைஞ்சது அப்படிங்கிறத 2,00,000 சொல்லியிருக்கேன். இது அதிகம் தான் ஆகுமே ஒழிய, பட் அதில குறைஞ்சதுங்கிறது வந்து 30,000 30,000.
30,000 நிறைய வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு ரொம்ப லாபகரமான விவசாயமா மாறி இருக்குது. இப்ப எளிமையா சொல்லணும்னா, இப்ப 140 காய் இதுல வருது. ஒரு மரத்துக்கு எவ்வளவு காய் வரும்? ஒரு மரத்துக்கு வந்து இப்ப நான் எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே மேற்கு கடற்கரை நெட்டை ரகங்கள். ம். மேற்கு கடற்கரை நெட்டை ரகங்கள் வந்து 100 காயிலிருந்து ஒரு 170 காய் வரைக்கும் எடுக்க முடியும். இது ஆ. இயற்கை விவசாயம்ல பண்ணும்போது. ஆமா. எந்த விவசாயமா இருந்தாலுமே அது ரொம்ப கேர் எடுத்தாங்கன்னா பண்ண முடியும். ஓ! சரி. இயற்கை விவசாயத்துக்கும், மாற்று விவசாயத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம எடுக்க முடியும். ஆ. என்னன்னா, இதுலயும் வளமாயிருச்சு. உங்களுக்கு செலவில்ல அவ்வளோதான். அதுல ம். செலவு இருக்கும். செலவு இருக்கும். ம். அது எண்ணிக்கை மட்டும் இல்ல. இப்போ ஒரு தேங்காய் வந்து வெயிட்டு கம்மியா இருந்தது எங்களது முதல்ல எல்லாம். ம். அப்புறம் விவசாய முறை மாறுனதுக்கு அப்புறம் வெயிட் அதிகமாயிருக்கு. ஸோ எண்ணிக்கை மட்டும் இல்ல, அதோட வெயிட் அதிகமாகும்போது இயல்பாகவே அது லாபகரமா இப்ப சந்தைப்படுத்துதல். இப்ப ஆர்கானிக்கோ இல்ல நேச்சுரலோ இந்த மாரி போறோம்னா, மக்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா அத நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு எஃபோர்ட் இருக்குல்ல. அது எப்படி? பொதுவாக விவசாயத்தில் அது சேலஞ்சிங்கான ஒன்று தான். இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய அவேர்னஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல வந்து மார்க்கெட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது ஒன்று. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா தரமான பொருள் இருக்குது. அது கவர்மெண்ட் கொடுத்த நோ ரெசிடியூ சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட முடியும். இருந்தாலும் கூட இப்போ ஒரு தேங்காய் அப்படின்னா, நீங்க தேங்காயா குடுத்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு ரூ. 10 போயிட்டு இருந்தது. ம். இப்போ வந்து இப்போ ரூ. 30 வரைக்கும் போகுது. ம். ரூ. 30, ரூ. 20, ரூ. 30ன்னு போகுது. இது நிக்காது. மறுபடியும் ரூ. 10 வரும். ரூ. 10லேருந்து கீழயும் போலாம். ஒரு விவசாயியா நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணியிருக்கோம். ம். இப்போ ஒரு தேங்காய் இப்போ எங்களோட தேங்காய் வந்து தானே விழுகிற காய் தான். போடுற செலவும் கிடையாது. தானே விழுகிற காய அப்படியே நாங்க இங்க ஸ்டாக் பண்ணிட்டு, ஆ வ உடைச்சு களத்துல காய வைப்போம். அது பருப்பா மாறிரும். அதுக்கு வந்து வேற எந்த ரசாயனம் குடுத்து காய வைக்கிறதில்ல. இயல்பாகவே நேச்சுரலா சன்லைட்ல வந்து காஞ்சிரும். ம். அது மழை இல்லாத காலத்துல உடைச்சு காய வச்சுக்கிறோம். 4 நாளையில காய வேண்டியது எங்களுது இன்னும் 2, 3 நாள் சேர்ந்து காயும். ம். அந்த மாரி காயிற பருப்ப எடுத்து நல்லா பதப்படுத்தி வச்சுட்டு, அதை வந்து மரச்செக்குல எண்ணெய் ஆட்டுறோம். ம். எண்ணெய் ஆட்டி எண்ணெயா வந்து நாங்க பிராண்ட் பண்ணி குடுக்குறோம். சூப்பர். ஸோ எங்களோட தேங்காய் ஃபுல்லாவே 90% எங்களோட தேங்காய் வந்து எண்ணெயா தான் போகுது. ம். தேங்காய் வந்து ரூ. 7க்கு வித்துட்டு இருந்தபோது, எங்களோட தேங்காய் எண்ணெய் ரேட் வந்து ரூ. 300 வரைக்கும் போகுது. ம். எங்ககிட்ட இருந்து வாங்கி விக்கிறவங்க அதை விட அதிகமா விப்பாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெய் ரூ. 300 போகும்போது, அந்த தேங்காயோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 25. ம். நீங்க மார்க்கெட்ல இந்த தேங்காய ரூ. 7க்கு போடுறீங்க. அதே தேங்காய ஒரு 15 நாள் கழிச்சு நான் ரூ. 25 எண்ணெயா மாத்தி குடுக்குறேன். ம். 3 மடங்கு லாபகரமா மாறுது. இப்போ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் நாம் குடுக்குறோம். இனிஷியலா வந்து அதுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றது சிரமம் தான். இப்ப ம். நாங்க நெல்லும் சேர்த்து நெல் விவசாயம் சேர்த்து பண்றோம். நெல் ஒரு 4 ஏக்கர்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆ ந அதுவும் வந்து ரசாயனம் இல்லாம இருக்கிறதுனால, எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியலா ஒரு சர்க்கிள் உருவாக்குறது முக்கியமா இருக்கு. அதாவது ஃபார்மர் டூ கன்சியூமர். நோ ம். மிடில் மேன். ஸோ ஃபார்மர் டூ அந்த கன்சியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஆமா. அந்த 500 பேர் ஒரு கனெக்ட் ஆகும். ஒரு செயின் ஃபார்ம் ஆகிரும். அவங்க மூலமாவும் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ லாபம் அப்படிங்கிறது கன்சியூமருக்கும் லாபகரமா இருக்கும். எங்கள மாரி விவசாயிகளுக்கு லாபகரமா இருக்கும். எங்க எண்ணெய் வாங்கி விக்கிறவங்க அதிகமா விக்கலாம். நாங்க ம். வந்து ரூ. 300 குடுக்கலாம். அந்த மாரி. ம். ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி தான். வேல்யூ ஆட் பண்றதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபமும் இருக்கும். லாபமும் இருக்குது. மெயின் கிராப்புக்கு நீங்க ஒரு லாபம் அது மார்க்கெட்டிங் பண்ணா என்ன மாரி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மொத்தம் மல்டி லெவல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாரி லாபங்கள் இருக்கும்? இது ஒரு அற்புதமான டிசைன் அவங்க ஈஷால குடுத்தது. இது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க. ம். இதுல பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்கம் பண்ணலாம். ம். வீக்லி இன்கம் வரும். மந்த்லி இன்கம் வரும். 6 மந்த்ஸ் ஒன் இன்கம் வரும். இயர்லி இன்கம் இருக்கும். ம். அப்படின்னு இன்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது இதுல. ஸோ அந்த மாரி பயிர்கள் அமைப்பு தான் இருக்கு. இப்ப தென்னை வந்து உங்களுக்கு ஆயில் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இன்கம் ஆயிரும். ஸோ டெய்லியுமே சேல் ஆயிட்டு இருக்கும். பணம் வந்துரும். ம். அதைய மதிப்பு கூட்டல் பண்ணும்போது மட்டும் தான். ஆ. இல்லன்னா அது வந்து அங்க நின்றும். நின்றும். ஆமா. மாசத்துக்கு ஒரு இன்கம் ஆயிரும். ம். ஸோ டெய்லி இன்கம் ஆயிரும். நீங்க சேல் பண்ணிடலாம். ம். இப்போ மத்த பொருட்கள் எல்லாமே இப்ப ஜாதிக்காய் எடுத்துட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வரும். ம். பெப்பரும் வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். இதெல்லாமே நீங்க ஸ்டாக் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகே. ஒரு ஜாதிக்காய் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதை ஸ்டாக் பண்ணி நல்ல ரேட்டுக்கு வரும்போது விக்கலாம். எங்களோட மிளகு வந்து காய வச்சுட்டு, அதை நீங்க வருஷத்துல எப்ப வேணாலும் வித்துக்கலாம். நாங்க அதையும் வந்து பிராண்ட் பண்ணி பாக்கெட் போட்டு அந்த மாரி தான் கெட்டு விக்கிறோம். போகாது. கெட்டு போகாது. ம். எதுவுமே கெட்டு போகாது. கெட்டு போகாம இருக்கறதுக்கும் சில முறைகள் இருக்குது. ம். இயற்கை முறையிலேயே நம்ம அதை பண்ணிக்க முடியும். வாழை வந்து பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒருக்கா நாங்க வெட்டி சேல்
செல் பண்றோம். அந்த வாழை மட்டுமே எங்கிட்ட இருக்கிற லேபருக்கு தேவையான செலவுகள மெட் அவுட் பண்ணிக்குது. ஓகே. அந்த வாழையில வர்ற இன்கமும், என்னோட லேபருக்கு உண்டான செலவு, நான் வந்துட்டு போறதுக்கு உண்டான செலவு எல்லாமே வாழை மட்டும் பார்த்துக்குது. ம். ஸோ அப்படின்னா மத்த கறிவேப்பிலை இருக்குது, மஞ்சள் இருக்குது, சேனக்கிழங்கு இருக்குது, கோகோனட் வித் கோகோனட் ஆயில் இருக்குது, நட்மக்கு, பெப்பரு. ம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விவசாயிக்கு சேவிங்ஸா தான் வருது. சரி. எக்ஸ்பெண்டிச்சர்ல வருது. ஆமா. இந்த மாரி ஒரு முறைய வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு டிசைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா, விவசாயம்ங்கிறது டெய்லி இன்கம் தான். நீங்க ம். உட்காந்துக்கலாம். இப்ப எங்களுதுல எந்த வேலையும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே வேலை வந்து மார்க்கெட்டிங் தான். அவ்வளோதான். ஸோ என்னோட லேபருக்கு இருக்கிற வேலையும் ஹார்வெஸ்டிங் மட்டும்தான். மெயின்டனன்ஸ் ஒர்க் கூட கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு முறை தான் உருவாக்குறதுக்கு ஒரு டைம் ஆகுது. ம். ஸோ அந்த ஒரு முறை உருவாக்குறதுக்கு இப்போ ஈஷா இத வந்து நிரூபணம் ஆனதுனால, ம். நெறைய ட்ரெய்னிங் ப்ரோகிராம் இங்க பண்ணியிருக்காங்க. ம். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. நெறைய விவசாயிகள் வந்து இதைய தமிழகம் முழுக்க இருந்து வந்து இதைய பார்வையிடுறாங்க. பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது நிரூபணமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மிங் இருக்கிறதுனால, அவங்களும் ட்ரெய்னிங் இருக்கிறதுனால நெறைய விவசாயிகளுக்கு லாபகரமான விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ம். இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, ஒரு நஞ்சில்லாத உணவு வந்து மக்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து எந்த உணவு எடுத்துட்டாலும் அப்படி இருக்குது. இந்த மாரி விவசாயிகள் வந்து ஒரு லாபகரமா மாறி பண்ணும்போது, மக்களுக்கும் நஞ்சில்லாத உணவு கிடைக்குது. இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்ப உருவாக்கி, இதன் மூலமா பயன் வந்து மக்களுக்கும் சென்றடையுது, விவசாயிகளுக்கு சென்றடையுது. இதுக்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் வந்து ஈஷா மூலமா அத எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதுல பயன்பாடுங்கிறது ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. பிரைசிங்லாம் எப்படி நீங்க வைப்பீங்க? வெளியில ஒரு ரேட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒண்ணொண்ணு வைப்பாங்க. நீங்களே வைப்பீங்களா? இல்ல வேற யாராச்சு? விவசாய விளைபொருளுக்கு விவசாயி விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. ஏக்கமா தான் இருக்குது. குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ம். குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படிங்கிறது. என்னன்னா, தக்காளி இன்னைக்கு ரூ. 100 விக்கும். நாளைக்கு ரூ. 1 வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ ம். இதில ஒரு மினிமம் ரேட் அப்படிங்கிறது. எங்களோட விவசாயத்தில வந்து இப்ப கோகனட் ஆயில் எடுத்துட்டீங்கன்னா, ஃபிக்ஸட் ரேட் தான். ம். அது வந்து குறைந்தபட்ச விலை நிர்ணயம் ஆயிருது. ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது உலகத்தில பண்ண முடியாது. இதில நடந்திருக்குது. குறைந்தபட்ச விலை நிர்ணயம். ம். அதே மாரி இப்போ மத்தது எல்லாமே அப்படிதான். ஸோ எல்லாத்துக்கும் விவசாயி வந்து விலைய நிர்ணயிக்க முடியும். பிகாஸ் இதில வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குது. எங்களோட பனானா வந்து ரூ. 45 நாங்க கிலோ குடுக்குறோம். ஸோ அது வாங்கி அவங்க ரூ. 90, ரூ. 80, ரூ. 90 குடுக்குறாங்க. எங்களோட பனானா ரூ. 45 இன்னைக்கு வாங்குற இந்த பனானா, இன்னொரு ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான் வாங்குறாங்க. ஸோ ம். 4 மடங்கு எனக்கு ரேட் கிடைக்குது. ம். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது. ம். அதுக்கு நாம்ப வந்து நல்ல ரேட் கிடைக்கிற மாரி ஒர்க் பண்ண தேவையா இருக்கு. ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா குடுக்கணும். குடுக்கணும். ம். அதுக்கு தேவையான ஒரு கனெக்ட் நான் பண்ண தேவையா இருக்கு. எப்படி அவங்களுக்கு ரீச் ஆச்சு? இப்ப யுனெஸ்கோலேருந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு ரீச் ஆச்சு? நீங்க இந்த மாரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஷாவோடது சேஃப் சாயில் மூவ்மெண்ட்ன்னு ஒண்ணு உலகம் முழுக்க இருக்கு. அது கிட்டத்தட்ட 400 கோடி பேர் ரீச் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சேஃப் சாயில் மூவ்மெண்ட்ல வந்து எங்களோடது ஒரு அஃபிஷியல் ஃபார்ம் அதுல அந்த வெப்சைட்ல இருக்கு. ஓகே. அது அஃபிஷியல் ஃபார்ம் அப்படின்னா, நீங்க சயின்டிஃபிக்கா தான் அது பார்க்க முடியும். நான் சொல்றத வச்சு நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமா. பட் ப்ரூஃப் வேணும்ல. இது எல்லாமே சயின்டிஃபிக்கா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ நெறைய சயின்டிஸ்ட் இதில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ப தமிழக அரசு இங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் வந்து இதில ஒரு முழு நேரமா இருந்து பார்த்து டெஸ்ட் பண்ணாங்க. ம். அந்த அடிப்படையில இது வளமான மண்ணு, எப்படி வளமான மண்ணு அப்படிங்கிறது அதில வந்திருக்கு. அதில அவங்க யுனெஸ்கோ எல்லாமே நெறையா வந்து பார்த்துருக்காங்க. ஐநாலருந்து ஐநா செக்ரட்டரி ஜெனரல் வந்திருக்காங்க ஒருக்கா இங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரி இப்போ நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இந்த மாதிரி ம். நிறைய வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம்க்கு இருக்குது எல்லாமே ஃபீல்டில் நிரூபணம் ஆயிருக்கு. அதனால வந்து இது ரீச் ஆயிருக்கு. ம். அந்த வெப்சைட்ல போட்டு அது மூலமா அப்படி வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, நாங்க முதல் வருடத்திலிருந்தே ஈஷா மண்கோப்பம் இயக்கம் குடுத்த ஆலோசனைப்படி, தமிழக அரசோட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட நாங்க டை அப் பண்ணியிருக்கோம். ம். ஸோ எவ்ரி இயர் வந்து அவங்க இந்த மண்ணு எல்லாமே இங்க ஃபார்ம் விசிட் பண்ணி, என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து எவ்ரி இயர் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. எங்களுக்கு 15 வருடமா சர்டிஃபிகேட் இருக்குது. ம். ஸோ அந்த 15 வருடமா அரசு சான்றிதழ் இருக்கிறதுனால, இது எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சுலபமான சுலபமா முறையா ஆயிடுச்சு. சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? மக்களுக்கு அது தெரியணும். ம். மக்களுக்கு இது வந்து நீங்க எதைய வச்சு இது நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்.
ம். ஸோ எதை வச்சு நீங்கள் இது குவாலிட்டி அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ம். ஒரு அரசு சார்ந்த ஒரு அதிகாரி வந்து இது பண்ணையை பார்வையிட்டு வருடம் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து அது முக்கியத்துவம் பெறுது. இப்போ யுனெஸ்கோலேருந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு விவசாயம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாடல் கிடையாது. ஆமா. நான் முதல்ல மண்காப்போம் இயக்கத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கா அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் உருவாக்கணும், எல்லா சேலஞ்சு நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு தயாராக இருக்கிறீங்களான்னு தான் கேட்டாங்க. ம். நாங்கள் தயாராகிட்டு தான் இதுக்கு பண்ணோம். ஏன்னா சத்குரு சொல்லியிருக்காங்கன்னு சரி கண்ணை மூடிட்டு பண்ண ஆரம்பித்தோம். எல்லா சேலஞ்சும் வந்தது. ம். எல்லா சேலஞ்சும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது என்னாச்சு அப்படின்னா, இப்போ இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம், மற்ற அங்கீகாரங்கள் இப்போது மீடியா மூலமாக வர்றது, ஈஷா மூலமாக வர்றது, இந்த மாதிரி நிறையா பேருக்கு போய் சென்றடைஞ்சதுனால, அவங்க இங்கே வந்து ஒரு ஃபார்மர் பார்க்குறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ம். ஸோ எகெயின் இன்னொரு ஃபார்மர் வந்து அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆமா. அதுதான் இதில் பெரிய ரிசல்ட்டாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கூட. என்னன்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து மறுபடியும் இதே மாதிரி 3 வருஷம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ நாங்கள் அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டது அப்படின்னா, எங்களோட தேங்காய் எண்ணிக்கை 100லிருந்து கீழே போயிருச்சு. ம். 3 வருஷத்தில் கம்மியாயிருச்சு. ஆனா, இப்போ ஒரு புதுசா ஒரு விவசாயி வந்து என்னை பார்த்து ஃபாலோ பண்ணி பண்றாங்கன்னா, டே 1லிருந்தே அது கீழே போகாம பார்த்துக்க முடியும். அந்த ம். ஒரு விஞ்ஞானம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கத்துக்கிட்டீங்க. தெரிஞ்சிருச்சு. இந்த மண்ணுல தெரிஞ்சிருச்சு. ம். ஸோ டே 1லிருந்தே அவங்க வந்து சஃபர் ஆகாமயே வந்துடலாம். எங்களுக்கு பெயின் இருந்தது 3 வருஷம். அந்த பெயின் வேண்டியதில்ல. ம். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க வர நூத்துக்கணக்கான விவசாயிகளுக்கு நாம் குடுக்கும்போது, அதைய பார்த்து ஒரு 10 பேர் பண்ணும்போது, எங்களுக்கு ஒரு மன நிறைவு வந்து அது குடுக்குது. எ இப்ப இந்த விவசாயம் பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயம்ங்கிறது ஒரு தொழில் கிடையாது. இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு உணவு குடுக்குற ஒரு 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 இதா தான் பார்க்குறோம். சர்வீஸா பார்க்குறோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நீங்க பணம் வந்துருது. இருந்தாலும் 4 பேருக்கு அது பயனாவும் இருக்குது. ஆமா. அந்த 4 பேருக்கு பயனா இருக்கிறதுக்கு ஒரு டூலா வந்து இன்னொரு அமைப்பா ஈஷா அமைப்பும் இருக்குது. இதெல்லாம் வரும்போது நாட்டுல ஒரு மாற்றம் வரும். ம். அது வந்து ஒரு நாட்ட வந்து நம்ம இந்த காலத்துல வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு நாம் போய் ஃபைட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. ஆல்ரெடி கண்ட்ரி பிரமாதமா இருக்குது. நமக்கு இன்னைக்கு சுதந்திர போராட்டமே ஒரு உணவு, சரியான உணவு தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டா இருக்கிறோம். நாமளும் இன்னொரு ஒரு ஒரு இந்த ஒரு மாரி ஒரு போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறோங்கிறது ஒரு பெருமையா இருக்கு. இப்ப யுனெஸ்கோலேருந்தே அத வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்டின்ட்டு. அந்த அங்கீகாரம் வந்து ஒரு அடிப்படைக்கு உண்டான முதல் விதை. ம். இது எப்போனா மக்களுக்கு போய் சேரணும். மக்களும் இது பண்ண பெருவாரியான ஆரம்பிக்கணும். மக்கள் ம். போகும்போது தான் இந்த அங்கீகாரங்கள் வந்து உண்மையான அங்கீகாரங்களா மாறும். மக்கள் பயன்பாட்டுக்கும், மக்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கும் இது ஒரு விதையா இருக்கிற பட்சத்துல, இந்த அங்கீகாரங்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். உண்மையான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு, நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும். ம். அதுக்கு ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா, ஒவ்வொரு விவசாயம் வந்து இயற்கையான விவசாயமா மாறணும். அந்த மாரி மாறும்போது, ஆரோக்கியமான விவசாயி, ரொம்ப ஆரோக்கியமான மக்கள் இந்த உலகம் முழுக்க கிடைக்கும். வேர்ல்ட கம்பேர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் லெவல்ல பண்றீங்க. இது மாரி இந்தியா இதே மாரி மாறுனா எப்படி இருக்கும்? வேர்ல்டு இப்படி மாறுனா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரிய ஆசை தான். கண்டிப்பா ஆனா மாறும். ம். ஆ இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு விவசாயி தான். லாபகரமா மாறிட்டான். லாபகரமான விவசாயி ஆயிருவான். நீங்க இன்னைக்கு தற்கொலை சாவுகள் இந்தியால உலக லெவல்ல ஃபார்மர் சூசைடுங்கிறது பயங்கரமா இருக்குது. ம். ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டாப் ஆயிரும். ம். ஃபார்மர் சூசைடு ஏன் லாபகரமா ஆயிட்டான். அவன் பாக்கெட்ல பணம் இருக்குது. நஷ்டம் இல்ல. கடன் வாங்க வேண்டியதில்ல அப்படின்னு. ம். கடன் வாங்க வேண்டியதில்ல. அப்படின்னா கவர்மெண்ட் கடன் கொடுக்க வேண்டியதில்ல. ம். அடுத்தது கவர்மெண்ட் வந்து கடன் கொடுக்க வேண்டியதில்லன்னோனே, விவசாய கடனுக்கு தள்ளுபடி, அதுக்கு தள்ளுபடி அதெல்லாம் வேண்டியதில்ல. ம். கவர்மெண்ட் கடன் கொடுக்கணும்ல. ஸோ அரசு பொருளாதாரம் வந்து கூடும். கூடும். ஸோ விவசாயி பொருளாதார ரீதியா வலுவாகுறான். ம். 1. அதே நேரத்தில அரசும் வந்து அரசோட இன்வெஸ்ட்மென்ட் இந்த விவசாயத்தில் நெறைய சப்சிடி குடுக்குறாங்க. ம். எல்லாமே கட் ஆயிரும். ம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு பெரிய இன்கம் வந்து ரெவென்யூ வந்துரும். ம். ஸோ பொருளாதார ரீதியா நாடு வந்து சுபிட்சமாயிரும். ம். ஒரு பொருளாதாரத்தில ஒரு வல்லரசு ஆயிரும். ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு வந்து மணி வேல்யூ இப்போ ரூபாயோட மதிப்பு வீழ்ந்ததுன்னு நல்லா சொல்லுவாங்க. ம். இப்போ ரூபாய் மதிப்பு வந்து அதிகமாகும். ம். இது ஒரு பக்கம். இது பொருளாதார ரீதியான கால்குலேஷன். மக்களுக்கு
என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான விளைந்த பொருட்கள் பயன்பாடு இருக்கும்போது, இப்போ நாங்க ஒரு 16, 17 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு ஏதோ ஒரு வயசுல இப்போ சின்ன வயசுலயே பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, நம்ம ஹார்ட் ஆமா. பிரச்சனைலாம் வருது. எனக்கு அது மாரி எதுவுமே இல்ல. ம். நான் இந்த உணவு பயன்படுத்துறேன். என்னோட உணவு பயன்படுத்துறேன். எந்த விதமான இதுவும் கிடையாது. ஃப்ரீயா இருக்கேன். நல்லா தான் இருக்கிறேன். ஸோ அப்படின்னா, ஒரு தனி மனிதனான எனக்கே வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆ லைஃப் இருக்குதுன்னா, இந்த உணவு பயன்படுத்தினா 140,00,00,000 மக்கள் பயன்படுத்தினா, மக்கள் ஆரோக்கியமா ஆயிருவான். ஆமா. ஆஸ்பத்திரியே வேண்டியதில்ல. நோயே இல்ல. ஏதோ சளி பிடிக்கும் அவ்வளோதான். நம்மகிட்ட விளையிற மிளகு போட்டு சாப்பிட்டோம்னாலே சரியாயிரும். இங்க இருக்கிறத பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம். ம். இவ்வளோதான். ஸோ அப்படின்னா 800,00,00,000 பேர் பயன்படுத்துனாங்கன்னா, ஆரோக்கியமாயிருவாங்க. ம். ஆஸ்பத்திரி வேண்டியதில்ல, சந்தோஷமா இருப்பான். அப்படியே அவன் பாட்டுக்கு இருப்பானுங்க. பொருளாதாரம் பிரமாதமா இருக்கும். ம். போரே வராது. ம். உலக அளவுல எதுக்கு போர் வருது? நீங்க ம். பொருளாதாரம் எல்லாருமே நல்லா இருந்தா எதுக்கு போர் வருது? ம். ஜாதி சண்டை இல்ல, மத சண்டை இல்ல. ஸோ 800,00,00,000 பேர் அப்படி இருப்பாங்க. ம். அந்த சூழ்நிலை வரணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க 16 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க விவசாயத்துல. இதுலருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஆ செலவில்லாம விவசாயம் பண்ணலாம். ம். ஆரோக்கியமா இருக்கலாம். 2 பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்லிட்டீங்க. நீங்க வள்ளுவன் அண்ணாவா அஸ் எ பெர்சனா நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அது நிஜமாவே பெரிய விஷயமா இருந்திருக்கும். இல்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? மண்ண உயிரா மாத்துனது தான். ம். இந்த விஞ்ஞானம். இன்னைக்கு வரைக்கும் கண்ல தெரியாது. ம். மண்ணு உயிரா இருக்குது. அதான் பெரிய இந்த விவசாயத்துல மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, பொருளாதாரம் எது வேணாலும் சொல்லலாம். மண்ணு உயிரா இருக்குது. ம். இதான் அடிப்படை. ம். இந்த மண்ணு உயிர் பண்ணிட்டோம்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். ம். அவ்வளோதான். இனி யாரும் இதுல எந்த ஒர்க் பண்ண வேண்டியதில்ல. என்ன பண்ணாலும் வேலை. இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில பெரிய விஷயமே மண்ணு தான். ம். அடிப்படையான விஷயமே மண்ணு தான். போர் சொல்லல. ஆ போர் மண்ணுக்காக வேண்டி இருக்கலாம். பட் வாழ்றதுக்கே மண்ணு வேணும். ம். இன்னும் இதுக்கு நெறைய பேருக்கு இன்னும் போகணுமே, போகலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு இருக்கு. ஸோ கண்ணு முன்னால எல்லாம் தயாரா இருக்குது. இந்த மண்ணு மாத்துற விஞ்ஞானம் இங்க அவைலபிளா இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல ஏற்கனவே குடும்பம்ல இந்த மாரி விவசாயம்ல இருந்திருக்காங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. விவசாயம் சார்ந்தே இல்ல ஃபேமிலி. அந்த மாரி ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்க விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டுங்க. ம். இது வந்து ஒரு ஃபார்முலா மாரி. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்கோ, ஒரு A+B² மாரி தான். அது மாத்தவே முடியாது. ம். இந்த கான்செப்ட் ரெடியா இருக்குது. இந்த கான்செப்ட்ட பயன்படுத்தி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அவங்க புது விவசாயியா இருக்கலாம், பழைய விவசாயியா இருக்கலாம், சிறு விவசாயியா இருக்கலாம், பெரிய விவசாயியா இருக்கலாம். எந்த மாரி விவசாயியா இருந்தாலும் சரி, எந்த மாரி ஒரு மனிதரா இருந்தாலும், இந்த விவசாயத்துக்கு உண்டான கான்செப்ட் அவைலபிள். இந்த கான்செப்ட்ட எடுத்து போட்டாங்கன்னா போதும், அது வேலை செய்யும். ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா தான் பண்ண முடியும்னு ஒரு தயக்கத்துல நிக்கிறாங்கல்ல. அந்த மாரி எவ்வளோ பேர் நெறைய பேர் இருக்காங்க. பொதுவாவே விவசாயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கிறவங்க விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. ம். பொதுவா பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைச்சதுன்னா, ஒண்ணு தங்கம் வாங்குவாங்க, இல்லாட்டி நிலம் வாங்குவாங்க. இன்னொருத்தங்க ஆர்வமா இருக்கிறவங்க விவசாய நிலங்கள் வாங்குறாங்க. அந்த மாரி விவசாயமே தெரியாம வர்றவங்க வந்து எங்களோட பண்ணைக்கு நெறைய வந்திருக்காங்க. ம். ட்ரெய்னிங் நெறைய எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். பொதுவா வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவத்துல, இந்த ஜீன்ல வந்து விவசாயம்ங்கிறது எல்லா தமிழ் பீப்பிளுக்குமே இருக்குது. ஓ! இந்த ஜீன் ஆன் ஆகணும். அப்டின்னா அவன் என்ன பண்ணணும்னா, மண்ணுல கை வைக்கணும். ம். மண்ணுல கை வச்சானா அவன் அறியாம ஆன் ஆகுறான். ஓ! அவனுக்கு அறியாம ஏதேதோ புரியுது. ஏன்னா மூதாதையர்கள் மூலமா வந்துட்டே இருக்குது. ஓ! ஒரு காலத்துல தான் இல்லையோ ஒழிய, இது வந்து புதுசு கிடையாது அவனுக்கு. ஆல்ரெடி ஜீன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ம். மண்ணுல கை வச்சு விவசாயம் பண்ணும்போது, அந்த விஞ்ஞானம் வந்து இயல்பா அவனுக்கு வந்துருது. இப்ப இறுதியா இந்த 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, ஒரு உங்கள மாரி இருக்கிற ஒரு சக விவசாயிக்கும், மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? விவசாயம் பத்தியும் சரி, உணவு பழக்கவழக்கங்கள் பத்தியும் சரி, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயிக்கு அப்டின்னா, எல்லா விவசாயிக்குமே வந்து லாபகரமா விவசாயம் பண்ணணுங்கிறது. நிரூபணமான முறையா இருக்கிறனால, ஒரு சக விவசாயி இதை பயன்படுத்திக்க முடியும். ம். அதுக்கு தேவையான தொழில்நுட்பம் நாங்க குடுக்க முடியும். பெரிய டீம் இருக்காங்க, குடுக்க ம். முடியும். 2வது மக்கள் வந்து, இது நஞ்சில்லாத உணவு வேணும். அப்பதான் ஒரு உண்மையான ஆரோக்கியம் கிடைக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரணும்.
நஞ்சில்லாத உணவு வேணும்னா நஞ்சில்லாத விவசாயி தேடி போகணும். ம். நஞ்சில்லாத விவசாயிகள் தேடி வரும்போது மக்கள் வந்து அப்போ பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க, விவசாயி கம்மியாக இருப்பான். இயல்பாகவே பாப்புலேஷன் விவசாய பாப்புலேஷன் அதிகமாகும். ம். ஸோ அந்த கிராஃப் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். இந்த ரெண்டுமே வரும்போது வந்து உங்களுக்கு நிறைவான இது கிடைக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் இதுதான் ஃபியூச்சரே. ம். நீங்க வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு 70, 80 வருஷம் ஒரு சுணக்கம் தான் வந்திருக்கே ஒழிய, இது வந்து நிலையானதல்ல. இனி வந்து நிரந்தரமானது அப்படின்னு தேடி போகுது. அந்த நிரந்தரமானது வந்து உண்டான ஆரம்பத்தில் நாம் இருக்கோம். ஸோ அந்த ஆரம்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த துவக்க காலத்தில இருக்கிறனால தான் இவ்வளவு ஒரு பணிகள் தேவையா இருக்கு. சத்குருவும் நம்மாழ்வார் ஐயாவும் ஒரு தடவ சந்திச்சாங்க. ம். அவங்க 2 பேருமே சொன்ன ஒரே விஷயம் மண்ணோட முக்கியத்துவம். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரும் சொன்னது அதுதான். அந்த மண்ணு எவ்வளோ முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத இங்க நாங்க உருவாக்கிட்டோம். அதன் மூலமா வந்து மக்களுக்கு வந்து ஒரு அருமையான விளைபொருள், நஞ்சில்லாத விளைபொருள் போய் சேரும். நம்மாழ்வார் ஐயா சொன்னது அதுதான். ஒரு நஞ்சில்லாத உணவு வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிற வந்து நம்மாழ்வார் ஐயா காலகாலமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதைய வந்து எங்களோட மண்ணுல நாங்க நிரூபிச்சு, மத்தவங்களுக்கு வந்து விவசாயிக்கும் பரிமாறுறோம். பொதுமக்களுக்கு அதைய நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களோட நோக்கம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். மக்களும் அத புரிஞ்சுகிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி இயற்கையோட ஒன்று இருக்கணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் எங்களுக்காண்டி செலவழிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க் யூ அண்ணா. ரொம்ப நன்றி.